கட்சி முறை தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப அரசியல் கட்சிகளோட வகைகள் போது 3 வகைகள் இருக்கு. ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து கட்சியை வந்து உருவாக்கணும். கட்சியை உருவாக்கணும் அப்படின்னா கட்சி என்ன மாதிரி கட்சி, என்ன மாதிரி சின்னங்கள், கொடியை வடிவமைக்கணும், கட்சியோட கொள்கைகளை வடிவமைக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அரசியல் கட்சிகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியாவில் இருக்கிற முக்கியமான தேசிய கட்சிகள் என்ன, மாநில கட்சிகள்னா என்ன, கட்சிகள் வந்து எப்படி வந்து அங்கீகாரம் வாங்குறது அப்படிங்கிற முக்கியமான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா தேசிய கட்சிகள் எப்போது தொடங்கப்பட்டுச்சு, அதனோட சின்னங்கள் என்ன, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் ஒரு கட்சி அங்கீகாரம் பெறறதுக்கு அதுக்கான தகுதிகள் என்ன, அந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்து டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் நம்ம டாபிக்ஸ் பார்க்க போறோம். புக்ல இருக்கு, 7th இருக்கும், 7th சோசியல் சயின்ஸ் புக்ல இருக்கும். ஓகேங்களா? அந்த கண்டென்ட் போக எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் வந்து இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் அரசியல் கட்சி அப்படிங்கிறது ஜனநாயகத்தின் தூண். ஜனநாயகம் வந்து சரியா செயல்படுறதுக்கு வந்து உதவுறது எது அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் கட்சிகள் தான். இந்தியாவில் ஜனநாயகம் நல்லபடியா செயல்படுறதுக்கு வந்து இந்த கட்சிக்கு தான் வந்து நம்மளுக்கு உதவியா இருக்கு. ஓகேங்களா? அரசியல் கட்சி அரசியல் கட்சி அப்படின்னா என்ன, அரசாங்கத்தின் ஆதிக்கம் செலுத்துவதற்காக தேர்தல் க்ளோஸ் பண்ணிடு. அரசியல் கட்சி அப்படிங்கிறது என்னன்னா அரசாங்கத்துல ஆதிக்கம் செலுத்துவதற்காக தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக நிகழ்ச்சி நிரல்களையும் குறிப்பிட்ட கொள்கைகளையும் கொண்ட மக்கள் குழுவோட அமைப்பைத்தான் என்னன்னு சொல்றோம், அரசியல் கட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது தேர்தல் போட்டியிடுவதற்காக சில நிரல்களையும் கொள்கைகளையும் கொண்டு கட்டமைக்கப்பட்ட மக்கள் குழு அப்படிங்கும் போது ஒரு கட்சி அப்படிங்கிறது வந்து மக்களால் கட்டமைக்கப்பட்ட கட்சியா இருக்கிறது தான் அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறோம். அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது 3 உறுப்புகளை கொண்டதா இருக்கும். ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சினா 3 உறுப்புகள் இருக்கணும். ஒன்னு தலைவர், செயற்குழு உறுப்பினர், தொண்டர்கள். தலைவர் அப்படிங்கிறது தானா வரமாட்டாரு. இந்த செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கக்கூடியவரா இருப்பாங்க. ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும். சில கட்சிகள்ல செயற்குழு உறுப்பினர்களா சேர்ந்து தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. சில கட்சிகள்ல தொண்டர்களும் அதுல பங்கேற்பாங்க. சில கட்சிகள்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் பங்கேற்பாங்க. சில கட்சியில தொண்டர்களும் பங்கேற்பாங்க. ஓகேங்களா? செயற்குழு உறுப்பினர்கள் அப்படிங்கிறது வந்து இப்ப ஊராட்சி அளவுல, ஒன்றிய அளவுல, மாவட்ட அளவுல ஒவ்வொரு தலைவர்கள் அந்தந்த பகுதியில சார்ந்த தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. பகுதி பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. மண்டல பொறுப்பாளர்கள், பகுதி பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள்னு சொல்லி இருப்பாங்க. அவங்க எல்லாம் தான் செயற்குழு உறுப்பினர்கள் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வருவாங்க. தொண்டர்கள் அப்படிங்கும்போது அந்த கட்சியில வந்து உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கிறாங்களா, இப்ப அடிப்படை தொண்டர்களா சேர்ந்திருப்பாங்க. அடிப்படை உறுப்பினர்கள் அவங்களுக்கு வந்து எந்த பதவியும் இருக்காது. அவங்களதான் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களைத்தான் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லுவோம். கட்சி வகைகள் அப்படிங்கும்போது உலகளாவிய கட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது 3 வகையில இருக்கு. ஓகேங்களா? இங்க இந்தியாவுல மட்டும் இல்ல, உலகம் பூராமே ஒரு கட்சி முறை அப்படின்னு இருக்கு, இரு கட்சி முறை அப்படின்னு இருக்கு, பல கட்சி முறை அப்படின்னு 3 முறைகள் இருக்கு. ஒரு கட்சி முறை அப்படிங்கிறது எப்படின்னா அங்க ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கும். ஒரு கட்சி இருந்தா அங்க ஜனநாயகம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அது வந்து கண்டிப்பா ஜனநாயக நாடா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்மளுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு இன்னொரு தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், 2 பொருள் இருக்கு, இல்ல 4-5 பொருள் இருந்தா தான் அதுல இருந்து ஒரு பொருளை நம்மளுக்கு எது சிறந்ததோ அதை நாம் தேர்ந்தெடுக்க முடியும். இப்ப வந்து உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கே வாய்ப்பு தராம ஒரே ஒரு பொருளை இதுல ஏதாவது எடுன்னு என்னத்தை எடுக்க முடியும்? உங்களுக்கு வச்சிருக்கிறதே ஒரு பொருள் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து எதை நாம் தேர்ந்தெடுக்க முடியும்? அந்த மாதிரிதான் இது வந்து எலெக்ஷன் அப்படிங்கிறது பேரளவு தான் நடத்துவாங்க. ஒரே ஒரு கட்சி தான் போட்டியிடும், அந்த கட்சி தான் வின் பண்ணணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஜனநாயக நாடா இருக்காது. இப்போ ஒரே கட்சி இல்லைனாலும் 2 உறுப்பினர்கள் வந்து அந்த
கட்சி சார்புல போட்டியிட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம தேர்ந்தெடுக்குவோம். ஆனா மோஸ்ட்லி இந்த நாடுகள் சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன் இந்த நாடுகள் எல்லாமே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அடிப்படையில் செயல்படும் நாடுகள். ஓகேங்களா? பொது உடைமை கொள்கையை பின்பற்ற நாடுகள். அதனாலதான் அங்க ஒரு கட்சி முறை அப்படின்னு இருக்கு. அடுத்தது இரு கட்சி முறை. இரு கட்சி முறை அப்படின்னா 2 கட்சிகள் தான் இருக்கு. ஒண்ணு ஆளுங்கட்சி, எதிர்கட்சி இல்லையா? 2 கட்சியில இருக்கும். எது அதிக பெரும்பான்மை வருதோ அது ஆளுங்கட்சியா இருக்கும், அடுத்து எதிர்கட்சிக்கா வரும். அப்படி 2 கட்சிகள் மட்டும் இருக்கிற நாடுக்கு எடுத்துக்காட்டு எதுனா அமெரிக்காவும் இங்கிலாந்தும். அமெரிக்காவிலயும் இங்கிலாந்துலயும் 2 கட்சிகள் தான் இருக்கும். பல கட்சி இருக்கிறதுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னா நம்ம இந்தியா தான். இந்தியாவுல வந்து மாநில அளவுலயும் நிறைய கட்சிகள் இருக்குது, தேசிய அளவுல நிறைய கட்சிகள் இருக்கும். அப்போ பல கட்சிக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து இந்தியா. இலங்கை, பிரான்ஸ்லயும் வந்து பல கட்சி முறைதான் இருக்கு. இத்தாலியிலும் பல கட்சி முறைதான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப அரசியல் கட்சிகளோட வகைகள்ங்கும் போது 3 வகைகள் இருக்கு. ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை அப்படின்னு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பொதுவா அரசியல் கட்சிகளோட வகைகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகளை வந்து 2 கேட்டகரியா பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா தேசிய கட்சி, மாநில கட்சி அப்படின்னு பிரிக்கலாம். தேசிய அளவுல செயல்படக்கூடிய கட்சிகள் அத வந்து ஒரு மாநிலத்துல மட்டும் இருக்காது, பல்வேறு மாநிலங்கள்ல அந்த கட்சி வந்து செயல்பட்டு இருக்கும், இல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி கட்சியைத்தான் என்னன்னு சொல்லணும், தேசிய கட்சி அப்படிங்கணும். மாநில கட்சினா ஒரே ஒரு மாநிலம் எங்க அது செயல்படுகிறதோ அந்த மாநிலத்துக்குள்ள மட்டும்தான் அது செயல்படும். அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், மாநில கட்சி அப்படின்னு சொல்லுவோம். தேசிய கட்சியிலயும் ஆளுங்கட்சி இருக்கு, எதிர்கட்சியிலும் இருக்குது. மாநில கட்சியிலயும் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்மளது தேசிய கட்சி அப்படிங்கும் போது பாஜக தேசிய கட்சி அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஆளுங்கட்சியா இருக்கு. எதிர்கட்சி யாரா இருக்குன்னா காங்கிரஸ். காங்கிரஸ் தேசிய கட்சினா ஆமா தேசிய கட்சி தான். அதனால அது வந்து எதிர்கட்சியா இருக்கு. இப்ப மாநிலத்துல ஆளும் கட்சி நம்ம தமிழ்நாட்டுல வந்து தாவேகா இருக்கு. எதிர்கட்சியா வந்து எது எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திமுகவும் அதிமுகவும் இருக்கு. இப்படித்தான் ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஆளுங்கட்சி இருக்கும், எதிர்கட்சிகளும் ஒண்ணும் இருக்கலாம், 2ம் இருக்கலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து தேசிய கட்சி, மாநில கட்சி அப்படின்னு சொல்றோம். தேசிய கட்சிகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு கட்சி வந்து குறைந்தது 4 மாநிலங்கள்ல மாநில கட்சிகள் அப்படிங்கிற தகுதியை பெற்றிருக்கணும். 4 மாநிலங்கள்ல வந்து மாநில கட்சி அப்படிங்கிற அங்கீகாரம் வந்து வச்சிருந்தா தான் அது தேசிய கட்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்திய தேர்தல் ஆணையத்தால் வந்து அனைத்து கட்சிகளுமே வந்து பதிவு செய்யணும். அது வந்து கம்பல்சரி. ஒரு கட்சி தொடங்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கட்சி அங்கீகாரம் பெறறதுக்கு முன்னாடி அதை பதிவு செய்யணும். அதத்தான் வந்து என்னன்னு சொல்றோம், பதிவு செய்தல் அப்படின்னு சொல்லுவோம். தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் சில சிறப்பு சலுகைகள் வந்து வழங்கப்படுகிறது. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு வந்து சிறப்பு சலுகை இருக்கு. என்ன சலுகை அப்படின்னா தனி சின்னம். ஓகேங்களா? ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா தனக்குன்னு உண்டான ஒரு தனித்துவமான சின்னத்தை வந்து வாங்கிக்குவாங்க. அந்த சின்னத்தை மத்த எந்த கட்சியும் பயன்படுத்தக் கூடாது. அதுவே வந்து பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியோட அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியோட சின்னத்தை வந்து இப்ப எடுத்துக்காட்டு பா விவசாய சின்னம்னு வச்சுங்க. விவசாய சின்னம் அப்படிங்கிறது நாம் தமிழருக்கும் கொடுப்பாங்க. அடுத்த எலெக்ஷன்ல அது வந்து சுயேட்சை வேட்பாளர் கேட்டாலும் அவங்களுக்கும் கொடுப்பாங்க. அதனால அது வந்து என்னன்னு சொல்லலாம், பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா அங்கீகரிக்கப்படாத கட்சியா இருக்கிறதுனால அது பயன்படுத்துற சின்னங்கள் அப்படிங்கிறது இந்த தேர்தல்ல ஒரு சின்னமா இருக்கும், அடுத்த தேர்தல ஒரு சின்னமா இருக்கும். இந்த தேர்தல ஒரு சின்னத்தை பரப்புரை செய்து தேர்தலை சந்திச்சிருப்பாங்க. அடுத்த தேர்தலுங்கும் போது வேறொரு சின்னத்தை பரப்புரை செய்ய வேண்டியதா இருக்கும். அது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு சின்னத்தை போய் மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கும் ஒரே சின்னத்தை மக்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுதான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு உண்டான சிறப்பு சலுகை அப்படின்னு சொல்லலாம். 2017 நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் 7 புக்ல கொடுத்திருக்கிற டேட்டா. ஆனா தற்போது வந்து 6 தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாநில கட்சி, பிராந்திய கட்சிகள் அப்படின்னு சொல்லப்படும். மக்களவை தேர்தலையோ அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலையோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இடங்கள்ல வெற்றி பெற்று இருக்கணும். இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு சதவீதத்தை பெற்றிருந்தா தான் அது என்னன்னு சொல்லுவாங்க, இந்திய தேர்தல் ஆணையம் வந்து மாநில கட்சியா வந்து அதை அங்கீகரிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கணும். இல்லைன்னா
குறிப்பிட்ட சதவீதம் வந்து வெற்றி பெற்றிருந்தா தான் அதுக்கு மாநில கட்சியா அங்கீகாரம் தரப்படும். அது ஒரு கட்சி அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களவை தேர்தலோ இல்ல மாநில சட்டமன்ற தேர்தலையோ வந்து குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் பதிவான மொத்த வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% பெற்றிருந்தா தான் அதை என்னன்னு சொல்லுவாங்க, தேசிய கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தேசிய கட்சி அப்படின்னா 4 மாநிலங்கள்ல 6% வாக்கு அப்படிங்கிறது பெற்றிருக்க வேண்டும். அதே வந்து மாநிலங்களவை மக்களவையில வந்து குறைந்தபட்சம் 2% இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். மக்களவையில வந்து இப்ப 40, நம்ம தமிழ்நாட்டுல 40ன்னு வைங்க. 40 அப்படிங்கும்போது 2%னா 8 தொகுதிகள், அதாவது 7 தொகுதிகள்ல வந்து அது வெற்றி பெற்றிருந்தா தான் அத வந்து தேசிய கட்சியா வந்து அங்கீகரிக்க முடியும். ஓகேங்களா? மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது ஒரு மாநிலத்தை மட்டும் கிடையாது, 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் மொத்தம் 145 இடங்கள் இருக்கு அப்படின்னா அதுல வந்து தேசிய கட்சியா அங்கீகரிக்கணும் அப்படின்னா ஒரு 108 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அது தேசிய கட்சியா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம 3 மாநிலங்கள்ல இருந்து மக்கள் அவை உறுப்பினர்கள் வந்து ஜெயிச்சு வரணும். அதாவது எம்பிக்கள் 3 மாநிலங்கள்ல வந்து எம்பிக்கள் வந்து வெற்றி பெற்றிருந்தா தான் அந்த கட்சியை வந்து தேசிய கட்சியா அங்கீகரிக்க முடியும். குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கணும். 4 மாநிலங்கள்ல வந்து அது மாநில கட்சியா இருந்துச்சு அப்படின்னா தான் அதை ஒரு தேசிய கட்சியா அங்கீகரிக்க முடியும். ஓகேங்களா? அதுவே வந்து மாநிலத்துல பார்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் 6% மாநில கட்சியா அங்கீகரிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 6% வந்து அது வாக்கு சதவீதம் பெற்றிருக்கணும். ஓகேங்களா? 6% வாக்கு பெற்றிருந்துச்சு அப்படின்னாவே அதை வந்து மாநில கட்சியா அங்கீகரிப்பாங்க. பதிவு செய்யப்பட்ட மாநில கட்சியா அங்கீகாரம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து வழங்கும். அழுத்த குழுக்கள் அப்படிங்கிறது வந்து USA தான் உருவாக்கப்பட்டுச்சு. அமெரிக்கா அரசால் வந்து உருவாக்கப்பட்ட சொல் அப்படிங்கலாம். அழுத்த குழுக்கள் அப்படிங்கிறது என்ன, பொது நலன்களை பாதுகாக்கிறதுக்கும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் குழுக்கள். இது வந்து தேர்தல்ல போட்டியிடாது. அழுத்த குழுக்கள்னா ஏதாவது வந்து இப்போ தொழிற்சங்கங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தொழிற்சங்கங்கள் அப்படிங்கிறது ஒரு அழுத்த குழுக்களுக்கு எடுத்துக்காட்டு. தொழிற்சங்கங்கள்னா ஆட்டோ தொழிற்சங்கம், பேருந்து தொழிற்சங்கம், தினக்கூலி தொழிற்சங்கம், இந்த மாதிரி காய்கறி வியாபாரி தொழிற்சங்கம், எதா இருந்தாலும் தொழிற்சங்கம், விவசாய தொழிற்சங்கம் எல்லாமே தொழிற்சங்கங்கள் சங்கங்கள்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? அதாவது அந்தந்த தொழில் இல்ல பணியை மேற்கொள்றவங்க தங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி தங்களோட கோரிக்கையை வந்து அரசுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜனநாயக முறைப்படி இந்த அமைப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு. இது வந்து ஜனநாயக நாட்டுலதான் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. தங்களோட பிரதிநிதிகளை கொடுத்து போய் அரசோட பேச்சுவார்த்தை நடத்துறது, போராட்டம் நடத்துறது, இதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த அழுத்த குழுக்கள் அப்படிங்கிறது. ஜனநாயக நாட்டுலதான் இருக்கும். மத்தபடி சீனா போன்ற நாடுகளில இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி குழுக்கள் மூலமா அழுத்த குழுக்களை ஏற்படுத்தி அரசுகளுக்கு வந்து தங்களோட கோரிக்கைகளை வைப்பாங்க. இல்லையா தங்களோட பரிந்துரைகள் என்ன அப்படின்னு அரசு சில நடவடிக்கைகள் கொண்டு வரும்போது அதற்கு எதிர்த்து போராட்டங்களை மேற்கொள்ளுவாங்க. ஆனா இவங்க தேர்தல்ல வந்து போட்டியிட மாட்டாங்க. இவர்கள் தேர்தல்ல போட்டியிட மாட்டாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா இந்திய வணிகம் மற்றும் தொழில்துறை சம்மேளனத்தின் கூட்டமைப்பு FICCI அப்படிங்கிறது வந்து வணிகம் மற்றும் தொழிற்துறை சம்மேளனத்தோட கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி AITUC அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், இதெல்லாம் வந்து ஒரு தொழில் சங்கங்கள் மாதிரி செயல்பட்டு இருக்கும். தங்களோட கோரிக்கைகளை அரசுக்கு வந்து தங்களோட சார்பா வைப்பாங்க. ஆனா வந்து தேர்தல்ல பங்கேற்க மாட்டாங்க. இப்போ பதிவு செய்யப்படாத அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது, பதிவு செய்யப்படாத கட்சிகள் அப்படிங்கிறது புதிதாக பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோ இல்ல சட்டமன்றத்தில் பொது தேர்தல்களில் மாநில கட்சிகளாக மாறுவதற்கு போதுமான வாக்கு சதவீதம் பெறாத கட்சிகளை தான் என்னன்னு சொல்றாங்க, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் அப்படின்னு சொல்லுவோம்.
தேர்தல்ல வந்து போட்டியிடாத கட்சிகளும் தன்னை பதிவு மட்டும் செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா தேர்தல்ல போட்டியிட மாட்டாங்க. ஓகேங்களா? இந்தியாவுல வந்து 6 தேசிய கட்சிகள் இருக்கு. 59 மாநில கட்சிகள் இருக்கு. 2000க்கு மேற்பட்ட அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அப்படிங்கிறது 2000 கட்சிகள் இருக்கு. ஓகேங்களா? அது முக்கியமான தேசிய கட்சிகள் எது அப்படின்னு பார்க்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸ் தான் வந்து முதல் இடத்துல இருக்கு. ஏன்னா நிறுவப்பட்டது 1885 டிசம்பர் 28ல நிறுவப்பட்டுச்சு. இதனோட சின்னம் என்ன அப்படின்னா கை சின்னம். அதுக்கு அடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. 1964 நவம்பர் 7ல நிறுவப்பட்டுச்சு. இதனோட சின்னம் சுத்தியல் அரிவாள் நட்சத்திரம். சுத்தியல் அரிவாள் நட்சத்திரம். பாரதிய ஜனதா கட்சிங்கிறது தொடங்கப்பட்டது 1980 ஏப்ரல் 6ல. இதனோட சின்னம் என்ன அப்படின்னா தாமரை. தொடங்கப்பட்டது 1980 ஏப்ரல் 6. பகுஜன் சமாஜ் இது வந்து 1984ல தொடங்கப்பட்டுச்சு. இதனோட சின்னம் யானை. ஆம் ஆத்மிங்கிறது 2012ல தொடங்கப்பட்டுச்சு. சின்னம் என்ன அப்படின்னா துடைப்பம். தேசிய மக்கள் கட்சி அப்படிங்கிறது 2013. இதனோட சின்னம் புத்தகம். இது வந்து ஹரியானாவை சேர்ந்த கட்சி அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? முக்கியமான மாநில கட்சிகள் எது இருக்கு அப்படின்னா அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் மேற்கு வங்காளத்தில் இருக்கு. அதனோட சின்னம் என்ன அப்படின்னா சிங்கம். பிஜு ஜனதா தளம் அப்படின்னு ஒடிசாவுல இருக்கு. இதனோட சின்னம் என்னன்னா சங்கு. இந்திய தேசிய லோக் தளம் அப்படிங்கிற கட்சி எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஹரியானாவுல இருக்கு. இதனோட சின்னம் என்னன்னா கண்ணாடி. இதெல்லாம் ஏன் கேக்குறீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல கட்சி நேம் கொடுத்து சின்னம் கேட்டிருக்காங்க. எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? மதசார்பற்ற ஜனதா தளம் அப்படிங்கிறது கர்நாடகா மற்றும் கேரளாவுல இருக்கு. இதனோட சின்னம் என்ன பெண் விவசாயி தலையில நெல் சுமப்பது போல இருக்கும். அதுதான் வந்து இந்த மதசார்பற்ற ஜனதா தளம் அப்படிங்கிறது. ஐக்கிய ஜனதா தளம் அப்படிங்கிறது பீகார் மற்றும் ஜார்க்கண்ட்ல இருக்கு. இதனோட சின்னம் என்ன அப்படின்னா அம்பு. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிறது வந்து ஜார்க்கண்ட்ல இருக்கு. இதனோட சின்னம் என்ன அப்படின்னா வில் அம்பு. கேரளா காங்கிரஸ் அதனோட சின்னம் ஆட்டோ. கேரளா காங்கிரஸோட சின்னம் என்ன அப்படின்னா ஆட்டோ. காங்கிரஸ்ல இருந்து அவங்க வேறுபட்டிருக்காங்க. பேரை கேரளா காங்கிரஸ்ன்னு வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு தனி சின்னம் ஆட்டோன்னு இருக்கு. ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாடு அப்படிங்கிற கட்சி அதனோட சின்னம் கலப்பை. இது வந்து ஜம்மு காஷ்மீர்ல தான் செயல்படுது. காஷ்மீர் தேசிய சிறுத்தைகள் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீர்ல செயல்படுது. அதனோட சின்னம் என்ன அப்படின்னா மிதிவண்டி. லோக் ஜனதா சக்தி கட்சி அப்படிங்கிறது பீகார்ல இருக்கு. அது போக மகாராஷ்டிரல கோமந்த் கட்சி அப்படின்னு இருக்கு. மகாராஷ்டிரவாடி கோவந்த் கட்சிங்கிறது கோவால இருக்கு. இதனோட சின்னம் சிங்கம். மணிப்பூர் மக்கள் கட்சி அப்படிங்கிறது மணிப்பூர்ல இருக்கு. இதனோட சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தா மிதிவண்டி. முஸ்லீம் லீக் கேரளா மாநில குழு அப்படிங்கிற கட்சி இருக்கு. அது எங்க இருக்கு கேரளாவுல. சின்னம் என்ன அப்படின்னா ஏணி. நாகாலாந்து மக்கள் முன்னணி அப்படிங்கிறது நாகாலாந்து மற்றும் மணிப்பூர்ல இருக்கு. அதனோட சின்னம் என்ன அப்படின்னா சேவல். ராஷ்டிரிய ஜனதா தளம் அப்படிங்கிறது பீகார்ல இருக்கு. அதனோட சின்னம் என்ன அப்படின்னா கூண்டு விளக்கு. விளக்குக்குள்ள கூண்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த கூண்டு இப்ப கூண்டுக்குள்ள விளக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால அது என்ன கூண்டு விளக்கு அப்படிம்பாங்க. அடுத்தது புரட்சிகர சோசியல் கட்சிங்கிறது மேற்கு வங்காளத்துல இருக்கு. சமாஜ்வாதி கட்சிங்கிறது உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அதனோட சின்னமும் மிதிவண்டி. தெலுங்கு தேசம் ஆந்திர பிரதேசத்துல இருக்குது. இது மிதிவண்டி. இரண்டுக்கும் ஒரே சின்னமானா அது வந்து மாநில கட்சிகள் அந்தந்த மாநிலத்துக்குள்ள இருக்கிறங்காட்டி பிரச்சனை இல்லை. தேசிய கட்சிக்கு ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்க. தெலுங்கானா ராஷ்டிர ஜமதி அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசத்துல இருக்குது. ஓகேங்களா? அது போக ஐக்கிய ஜனதா கட்சிங்கிறது மேகாலயாவுல இருக்கு. அதனோட சின்னம் என்ன பூட்டு சாவி. பூட்டு சாவினா ஐக்கிய ஜனதா கட்சியோட சின்னம் பூட்டு சாவி. உத்தரகாண்ட் கிராந்திய காலம் அப்படின்னு இருக்குது. உத்தரகாண்ட்ல அது ஒரு பெரிய கட்சி. ஓகேங்களா? இப்ப சப்போஸ் ஒரு கட்சி வந்து புதுசா தொடங்குறாங்க அப்படின்னா அது அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கட்சியை வந்து உருவாக்கணும். கட்சியை உருவாக்கணும் அப்படின்னா கட்சி என்ன மாதிரி சின்னங்கள் கொடியை வடிவமைக்கணும். கட்சியோட கொள்கைகளை வடிவமைக்கணும். அதுல உறுப்பினர்களை சேர்க்கணும். அதுதான் கட்சியை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்சியை பதிவு செய்யணும் அப்படின்னா
குறைந்தது அங்க 100 உறுப்பினர்கள் இருந்தா தான் அந்த கட்சியை வந்து பதிவு செய்ய முடியும். 100 உறுப்பினர்கள் வேணும். தேர்தல் ஆணையத்திடம் வந்து படிவம் கொடுத்து விண்ணப்பிக்க வேண்டும். பதிவு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பெயரு எல்லாம் உருவாக்குனதுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையத்துல அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் போட்டா அவங்க சின்னங்களோ அந்த பெயர்ல ஏதாவது வந்து யாராச்சும் வந்து ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பதிவு செய்யறதுக்கான அந்த இதை வந்து லிஸ்ட்டை வந்து வெப்சைட்ல விடுவாங்க. அதுக்கு அகைன்ஸ்டா யாராச்சும் ஆட்சேபனை தெரிவிச்சாங்க அப்படின்னா அதை வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க. சப்போஸ் யாரும் தெரிவிக்கல அப்படின்னா விண்ணப்பத்தை வந்து பரிசீலித்து அதுக்கான முடிவை வந்து தேர்தல் ஆணையம் வெளியிடுவாங்க. சப்போஸ் வந்து பதிவு செய்து அங்கீகரிச்சுட்டாங்க அப்படின்னா தேர்தல போட்டியிடறதுக்கான சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒதுக்கி தருவாங்க. இதுதான் வந்து ஒரு கட்சியை வந்து பதிவு செய்வதற்கான வழிமுறை. இதன் மூலம் தான் அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு கட்சி வந்து மாநில கட்சியா அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா 6% ஓட்டு பெற்றாங்க அப்படின்னா அது மாநில கட்சியா அங்கீகரிக்கப்படும். அதுவே வந்து தேசிய கட்சியா அங்கீகரிக்கணும் அப்படின்னா அவங்களும் வந்து 4 மாநிலங்கள்ல வந்து 6%, ஒரு மாநிலம் மட்டும் கிடையாது, 4 மாநிலங்கள்ல 6% வந்து அவங்க வாக்கு பெறணும். ஓகேங்களா? இந்தியாவுல வந்து தேசிய கட்சியா ஆகணும் அப்படின்னா 4 அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல வந்து 6% வாக்கு பெறணும். லோக்சபா இடங்கள்லயும் வெற்றி பெறணும். ஓகேங்களா? லோக்சபா இடங்கள்ல 8 இடங்கள் அல்லது 6 தேர்தல் ஆணையம் தான் வந்து கட்சிகளை பதிவு செய்து அங்கீகரித்து அதற்கு அங்கீகாரம் வழங்குறது, சின்னங்களை ஒதுக்கிடுறது எல்லாமே தேர்தல் ஆணையத்தோட முக்கிய பணி. ஓகேங்களா? இப்ப வந்து இந்தியாவோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னா என்ன? இந்தியாவோட அரசு அமைப்பே வந்து 3 துறைகளை கொண்டது. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறைன்னு 3 துறைகள் இருக்கும். அந்த 3 துறைகளுக்கும் கீழேயும் வந்து கூட்டாட்சி அப்படிங்கிற அமைப்பு தான் செயல்பட்டு இருக்கு. மாநில அரசு, மத்திய அரசு அப்படின்னு. அதுகளுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்றது யாரு அப்படின்னா தேர்தல் தான். தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஜனநாயக முறைப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் என்னன்னு சொல்றாங்க, இந்தியாவுல இருக்கிற அரசோட அமைப்பு அப்படின்னு சொல்றோம். 3 அமைப்புகள் இருக்கு. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறைன்னு. அது கீழே மத்திய அரசு, மாநில அரசு எல்லாமே செயல்பட்டு இருக்கு. மத்திய அரசுக்கு கீழே மாநில அரசுகள் செயல்படும். இதுங்களுக்கான நடைமுறைகள் எல்லாம் மேற்கொள்றது, ஜனநாயகத்தை வந்து நிலைநாட்டுறது எது அப்படின்னா தேர்தல் ஆணையம் தான். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வந்து டீடைல்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து கொஸ்டின் ஆன்சர் டைப் எல்லாம் பார்க்கலாம். இதோ இந்திய ஆட்சியல் சிலபஸ்ல இருக்கிற யூனிட் 4ல இந்திய ஆட்சியல் அப்படிங்கறதான வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்றோம். ஆல்ரெடி வந்து பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். படிக்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க. புக்ல இருக்கிற கண்டென்ட் மட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் இருக்கு. புக்ல இருக்கிறத நீங்க தனியா படிச்சுக்கணும். ஓகேங்களா? இது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னா நான் எப்பவுமே அதைத்தான் சொல்லுவேன். இந்த நோட்ஸ் மட்டும் போதுன்னு என்னைக்கும் சொல்ல மாட்டேன். ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கங்க. நீங்க ரிவிஷன் பண்ணும் போதோ இல்ல படிச்சதை வந்து ரீகால் பண்றதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாத போது பண்ணிக்கங்க. ஓகேங்களா? எதுக்கும் புக்ல நீங்க போய் ஓனா படிக்கிறதா வந்து எப்பவுமே மைண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். இதோட வந்து இந்தியன் பாலிட்டிக்கோட முடியுது. ஆனா அடுத்தது வந்து எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா கொஸ்டின் டைப்ஸா பார்க்கலாம், தமிழும் பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.